ஆனா இதை நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க. இதை உட்கார்ந்து தியானிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் உங்களுக்கு வெளியரங்கமா பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. ஆனா இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னமே இதை பத்தி ஆண்டவர் தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். ஆனா என்ன, இதை கொஞ்சம் நீங்க தியானிச்சு படிக்கணும். உங்களுக்கு அதுக்கு டைம் இல்ல. ஏன்னா இப்ப எல்லாம் 30 செகண்ட்ஸ்ல ஷார்ட்ஸ் பாக்குறவங்களா இருக்கிறீங்க. நீங்க உடனே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு இதையுமே 2 நிமிஷத்துக்கு மேல பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியல. உட்கார்ந்து மெமரி பண்றதுன்னு உங்களுக்கு போயிடுச்சு. சோ உங்களுக்கு எல்லாமே இப்ப என்ன ஆயிடுச்சு, 30 செகண்ட்ஸ் 1 மினிட் வீடியோவே ஒரு நிமிஷத்துக்குள்ள இருந்தா தான் பாக்குறாங்க. 1 மணி நேரம் செய்தினா யாரும் பாக்குறது இல்ல. இப்ப அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப நீங்க மிக முக்கியமான விஷயத்தை உங்களை பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறான். உங்களை எப்படி ஆக்கிட்டானா, எதையுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல உங்களுக்கு. ஒன்னு பார்த்தா ஸ்க்ரோல் அடுத்து போகணும். ஆனா இது அப்படி அல்ல. இரவும் பகலும் உட்கார்ந்து தியானிக்கணும் இத. ஆனா தியானிக்கிற அளவுக்கு இப்ப உங்களுக்கு என்ன இல்ல, இப்ப பொறுமை கிடையாது. டைம் இருக்கு, ஆனா என்ன இல்ல, பொறுமை இல்ல. அதனால பிசாசு பண்ண பெரிய தந்திரம், நீங்க போனு டெக்னாலஜி அல்லது அதுல உள்ள கூடிய விஷயங்கள், நான் இது வேணான்னு சொல்றேன், திருப்பியும் சொல்றேன், இது வேணான்னு சொல்லல. எவ்வளவு யூஸ் பண்ணுமோ அவ்வளவு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது போனுக்கும் பொருந்தும். சிலர்லாம் போன்லயே இருக்கான், சும்மா இருந்தா போன் நோட தொடங்கிறான், இப்படி தோண்டிட்டே இருக்கான். போன் பாருங்க, தேவையான விஷயத்த பாருங்க, வேணான்னு சொல்லல. எது ஒண்ணுமே ஒரு அளவு இருக்கு, அளவுக்கு அதிகமா போகுது. எந்த அளவுக்கு போகுதுன்னா, போனை வச்சு காலை மேல வச்சு தூங்குது. தலைகாணிக்கு பக்கத்துல போனை வச்சுட்டு காதை வச்சுட்டு தூங்கி இருக்கு. என்னன்னு பார்த்தா பேசிட்டே இருக்கும்போது தூங்கிருச்சு. போன தலைகாணி கடியில இருக்கு. சில ஆட்கள்லாம் காலை ஏந்திரிக்கும் போது பைபிள் சொல்லும், பொழுது விடியும் போது நான் உங்களுடைய முகத்தின் சாயலால் திருப்தி ஆவேன்னு. இது விடியும் போதே தடவுது குருட மாதிரி. கண்ணே திறக்கல. ஏன் தடவுறேன்னு கேட்டா, டைம் பாக்குறேன். டைம் பாக்குறதுக்கு போன் பார்க்கும் போதே 4 போட்டிருக்கோம், 6 மெசேஜஸ். அப்படியே அமைக்கிட்டு அப்படியே பாக்குறது. ஒரு தடவை நீங்க வாட்ஸ்அப் கூட போனா மினிமம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுதா? நீங்க பார்க்க போன விஷயத்த மட்டுமா பாக்குறீங்க? அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகி உள்ள போயிட்டே இருக்கு. ஆனா ஒரு பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அதை வாசிக்கணும்னு தோண மாட்டேங்குது, பிரிக்கணும்னு தோண மாட்டேங்குது, அதை பத்தி பேச தோண மாட்டேங்குது. லிட்டரலா ஒரு சந்ததி தேவனை விட்டு பிசாசு கிட்ட போயிட்டு இருக்கு. ஒரு ஜெனரேஷன் போகுது. நீங்க வெறும் தேவனை விட்டு மட்டும் போல, நீங்க யோசிச்சு பாருங்க. யாருமே வேணாம், ஒரு போன் இருந்தா போதும். ஒரு ரூம்குள்ள ஒரு நாள் முழுக்க இருப்பீங்களா மாட்டீங்களா? இருப்பீங்க தானே? ஒரே ஒரு போன் இருந்து இந்த பக்கத்துல நொறுக்கு தீனி 4 பாக்கெட் இருந்துச்சுன்னா நீ எவனையுமே தேட போறதில்ல நீங்க. ஆமா தானே? இந்த சிப்ஸி வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி மென்னுகிட்டு போனை பார்த்துக்கிட்டு அதுல 2 ஏர்பாட் ஏதோ நம்ம கையில போட்டுக்குது, இப்படி பார்த்துக்கிட்டு திங்குது பாக்குது. நான் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவங்க அம்மாட்ட சொல்லுது, என் உடம்பு ரொம்ப குண்டாயிட்டே போகுது, என்னன்னே தெரியல, உட்காந்து தின்னு வேற என்ன ஆகும்? என்ன ஆகும்னு நினைக்கிறிய? பசங்களும் அப்படித்தான் இருக்கான். எல்லாரையும் பாருங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவங்ககிட்ட தான் நிறைவே இருக்கு. இடது புறமும் வலது புறமும் பலுகி பெருகி ஆடு இருக்கான். அவன் ஏறி உட்கார்றான், வயிறு டேங்க் மேல தனியா இருக்கு. பைக்ல கேட்டு பாருங்க. அப்படியே இன்னைக்கு நேத்து நானும் தம்பி கார்ல போயிட்டு இருக்கோம். ஒரு ஆளு டேங்க் மேல போனை வச்சு போனை பார்த்துட்டே ஓட்டுறான், 2 வீலர்ல. இப்படியே பார்த்துட்டு என்ன அடிக்ஷன் பாருங்க. தயவு செய்து சொல்றேன், இதை யூஸ் பண்ணுங்க, தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஜீவனை கொடுக்காது, தேவைப்பட்டால் ஜீவனை எடுக்கும். ஏஐ கிட்ட போய் கேட்டு பாருங்க, சாட் ஜிபிடி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுகிட்ட கேட்டு பாருங்க. ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணலாம், செத்துருணும் சொல்லுது. ஆமா சொல்லுது, சாட் ஜிபிடி சொல்லுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டென்ஷனா இருக்கு, என்ன பண்ணலாம், செத்துருந்து. அன்னைக்கு ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், எங்க அம்மா என்ன ரொம்ப திட்டுறாங்க, என்ன பண்ணலாம், கொன்னுருந்துருச்சு. ஆமா, இது ஜீவனை எடுக்கும். ஆனால் கர்த்தரோ ஜீவனை கொடுப்பார். அவர் ஒரு நாளும் உன்னை சாக விட மாட்டார். இது உன் உடம்ப கெடுத்துரும். RFID ரொம்ப என்ன செய்யும், உடம்ப கெடுத்துரும். ரொம்ப ரேடியேஷன்ஸ். பட் அவனே சொல்றான், அதிகமா ஏர்பாட் போடுறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது, பிரச்சனை ஆகுது. தயவு செய்து பெரியவங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப வாலிபர்களை மட்டும் சொல்ல வேண்டியது இல்ல, பெருசும் அப்படித்தான் இருக்கு. வீட்டுக்காரர் வேலைக்கு போன உடனே யூடியூப்ல என்ன சமைக்கலான்னு பார்த்து சமைச்சு அதை வீட்டுல வச்சு சாப்பிடறவனும் செத்து போறான். அது வேற, அதை செஞ்சு வச்சுட்டு இது எப்படி இருக்கு, அது ரிவ்யூ வேற. ஃப்ரெண்ட்ஸ் வாயில வைக்க முடியல. ஆனா பாத்தீங்கன்னா கலர் கலரா இருக்கு. வானவில் மாதிரி 7 கலர்ல இருக்கு.
கருப்பா ரசம், வெள்ளையா தயிர், பச்சை கலர்ல பீன்ஸ், ஆரஞ்சு கலர்ல கேரட், எல்லாம் 7 கலர்ல வானவில் மாதிரி இருக்கு. எல்லாம் வாயில வச்சுட்டு ம்ன்றான். என்னத்தான் போங்க, கவனிச்சு கொள்ளுங்க. காலம் மிக கொடிதா இருக்கிறது. உங்களை நீங்க தான் காப்பாத்திக் கொள்ளணும். கர்த்தர் அதுக்கான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தை விட காப்பாத்துக்கிறதுக்கு கர்த்தர் உங்க கையில பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். இது ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஏன்னு கேட்டா, இது சத்தியம் பாருங்களேன். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க இத டேஸ்ட உணர்ந்துட்டீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை இத டேஸ்ட உணர்ந்துட்டீங்கன்னா, இதை உங்களால கீழே வைக்கவே முடியாது. இது உங்களை அழகாய் காப்பாத்தி விடும். அல்லேலூயா. அதனால மிக கொடிதான காலம் ஒன்று வருகிறது. அடுத்து நம்ம தலைக்கு மேல இருக்கு, ரொம்ப தூரத்துல இல்ல. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம தலைமுறையில இப்ப நம்ம பேசின எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னா இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி என் கணக்குக்கு. இந்த வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு, உச்சத்துக்கு போனா இது எல்லாமே வந்துடும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுதான் நம்முடைய மீட்பு இருப்பதாக நம்முடைய ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கண்டிப்பா என்ன வரப்போகுது? இவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய வருகையும் வரப்போகுது. நாம் அதற்கு ஆயத்தப்படுவதுக்கு தான் இந்த செய்தி. இதை எதையுமே நீங்க மாத்த முடியாது. உலகம் ஒரு கொலாப்ஸுக்கு போகும், பயங்கரமா உச்சத்துக்கு போய் கொலாப்ஸ் ஆகும். அது இயேசுவின் பகிரங்க வருகையில நடக்கும். அவர் தன்னுடைய முகத்தின் பிரசன்னத்தினால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ள போகும். அதுக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்க வருவார். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்க நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். இவ்வளத்தையும் சொன்ன ஆண்டவர் தான் வருவேன் என்றும் சொல்லி இருக்கிறார். 1900 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் இதுல நீங்க இதை பார்க்கல. இது ஒரு விஷயத்த அது பாருங்க. அது அந்த நியூஸ்ல வந்தது 2010. அந்த சிப்பை எங்க வைப்பாங்கன்னு போட்டிருக்குது, படிக்க முடியுதா? அரிசி அளவு உள்ள இந்த சிப்பை கைகளில் அல்லது நெற்றியில். இது வந்தது 2010. பைபிள்ல சொன்னது 1900 வருஷத்துக்கு முன்னாடி. அதே ரெண்டு பிளேஸ் கை அல்லது நெற்றி. இன்னும் பைபிள் பர்டிகுலரா சொல்லுது, வலது கையிலாவது நெற்றிகளிலாவது. இத்தனை துல்லியமாய் தீர்க்கதரிசனம் சொல்ற ஒரே புஸ்தகம் உலகத்தில் பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. வேறொரு புஸ்தகத்துல இதை நீங்க பார்க்கவே முடியாது. எவ்வளவு அழகா தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். அவர் வரப்போவது அதிக நிச்சயம். ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டு போகிறார். முதலாவதாக இந்த வருகையில போறதுதான் இம்பார்ட்டன்ட். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முதலில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கு. அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட அனுபவம். இயேசு உங்களை கூட்டிட்டு போக ரெடியா இருக்கிறார். அவருக்கு வேற எந்த பாகுபாடு கிடையாது. எந்த மொழி, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த இது எதுவுமே கிடையாது. இயேசு கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் எந்த பாகுபாடும் கிடையாது. அவர் நம்மை மூத்த சகோதரன் பைபிள் சொல்லுது. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. என்னங்க செய்யணும்? ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதை மட்டும் நீங்க உண்மையா சொல்லி பாருங்க. உங்ககிட்ட வேற ஒன்னையுமே அவர் கேட்கல, எல்லாவற்றையும் அவர் கிரயமாய் செலுத்திட்டாரு. அவர் உங்ககிட்ட கேட்டது உங்க இருதயம் மட்டும்தான், வேற எதையுமே கேட்கல. நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, என்ன வேணா இருங்க, முழங்கால் போட்டு இந்த காரியத்தை மட்டும், என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், நீ ரத்தத்தால் என்னை கழுவும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி பாருங்க. இயேசு பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.